Taste the Daily. ஆத்துல இந்த மனு கண்டு எடுக்கிறாங்க. நான் மக்கள் கொடுக்கிற மனு அங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க. அங்கே புதுக்கோட்டையில் ஒரு வடை சுடுற கடையில் வடை கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த மனு கொடுக்க போறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாக தன்னுடைய பிரச்சனையை மனுவாக எழுதி கொடுக்க போறார். அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்ச பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளுறார். இப்படிப்பட்ட சம்பவமெல்லாம் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா கட்டளைக்கு போடுங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, அதோட இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டண உயர்வு 67% உயர்த்திட்டாங்க. 67% மின்கட்டண உயர்வு. அதே போல கடை வரி 150% உயர்ந்துட்டாங்க. அதோட வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. குடிய வரி உயர்த்தப்பட்டு குப்பைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு இவ்வளவு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை வரி போட்டு வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மத்திய சட்டமன்ற தொகுதி மட்டும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். பெரியார் பேருந்து நிலையத்தை சுமார் 167 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யப்பட்டு புதிய வணிக வளாகம் கட்டி இன்று வரை திறக்கப்படாமல் இருந்தது. அது ரிப்பன் கட்டி திறக்கிறதுக்கு கூட இந்த முதலமைச்சரால் முடியல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருக்கிறாராம். இங்க இருக்கிற கட்டணத்தை திறப்பா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்.